ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகி சமையல். வாங்க இன்றைக்கி ராகி சமையலில் வந்து மட்டன் தொக்கும் சிக்கன் ஃப்ரையும் பார்க்கலாம். மட்டன் தொக்கு செய்கிறதுக்காக மட்டன், அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன், தக்காளி எடுத்திருக்கேன். சிக்கன் செய்கிறதுக்காக சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கு மண்பான் பாத்திரத்தை வச்சு ஒரு ஆயில் ஊற்றிட்டு நம்ம சிக்கனை வந்து போட்டுடணும். அதே மாதிரி குக்கரில் வந்து மட்டன் செய்கிறதுக்காக மட்டனும் சின்ன வெங்காயம் உருளைக்கிழங்கு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். எப்போவுமே நான்வெஜ்ஜில் வந்து தண்ணி விடும். அந்த தண்ணி விட்டு அந்த தண்ணி நல்லா வற்றின பிறகு நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நான் ஒரு எண்ணெய் விட்டு சிக்கனை வந்து போட்டேன். அந்த சிக்கனில் இருக்க தண்ணியெல்லாம் வற்றின பிறகு நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இது ரெண்டுத்துக்குமே ஆட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அந்த தண்ணி வற்றின பிறகு தான் நம்ம வந்து அந்த சிக்கன்லேயும் மட்டன்லேயும் நம்ம தண்ணி வற்றின பிறகு தான் நம்ம ஆட் பண்ணணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் கொடுக்குறோம். முதல்லையே நம்ம ஆட் பண்ணிட்டோன்னா நமக்கு அந்த டேஸ்ட் இருக்காது. ஸோ இது ரெண்டுத்துலேயும் நல்லா தண்ணி வற்றிருச்சு. நான் ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் வந்து ஒரு 1.5 டீஸ்பூனும் அதில் வந்து ஒரு 1.5 டீஸ்பூனில் ஆட் பண்ணிட்ட பிறகு மட்டனில் வந்து தக்காளி, அப்புறம் வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் நம்மளுக்கு தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கிட்டேன். எல்லாத்துலேயும் ஒரு டீஸ்பூன். அதே மாதிரி சிக்கனில் வந்து தயிர் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், அவ்வளோதான். அப்புறம் சீரகத்தூள் போட்டிருக்கேன் சிக்கனுக்கு. இதெல்லாமே போட்டு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி சிக்கனை வந்து சிம்மில் வச்சு மூடி போட்டு வச்சாச்சு. மட்டனை வந்து தக்காளி, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள் எல்லாமே போட்டு 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி போட்டு உப்பு ரெண்டுத்துக்குமே போட்டு நம்ம வந்து குக்கரையும் ஒரு அடுப்பில் வச்சாச்சு. குக்கரையும் ஒரு அடுப்பில், மட்டனும் ஒரு அடுப்பில் குக்கர் போட்டு வச்சாச்சு. சிக்கனும் வச்சாச்சு. இப்போ ஒரு சிக்கன் வந்து நல்லா சிம்மில் வச்சு ஃப்ரை ஆகிடுச்சு. மட்டன் தொக்கும் சிம்பிளாக ரெடி ஆகிடுச்சு. மட்டன் உருளைக்கிழங்கு தொக்கும் ரசமும் வச்சாச்சு. அவ்வளோதான், சமையல் ஈஸியாக முடிஞ்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.